விடிஞ்சிடுச்சா? 6 மணி ஆயிடுச்சா? சரி எந்திரிப்போம். எந்தாலும் நின்று தூங்கிட்டு இருக்கான். என்னங்க என்னங்க எந்திரிங்க. யோ விடிஞ்சிடுச்சு எந்திரியா. ம் அதுக்குள்ளேயே விடிஞ்சிருச்சு. நைட்லாம் நல்லா தூங்கின உனக்கே விடிஞ்சிருச்சா அப்படின்னா கொரட்டை சத்தத்தில் என்னால் தூங்கவே முடியல. எனக்கு எப்படி இருக்கும்? நான் தான் வீட்டை முன்னாடியே சொல்லியிருக்கேனம்மா, ஜாஸ்தியாக கொரட்டை சவுண்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் தட்டி விடு அப்படின்ட்டு. நீ தூங்குனதுலேருந்து விடிகிற வரைக்கும் கொரட்டை மட்டும்தான் ஏன் விடுற? நான் தட்டி விட்டேன்னா இன்னும் நல்லா தூங்குறேன். அதனால தான் நான் தட்டி விடுறதே நிப்பாட்டிட்டேன். சரி, நான் இன்னையிலேருந்து ஒன்று பண்ணுறேன் கொரட்டை வராமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நீ நாளைக்கு பாரு எப்படி தூங்குற அப்படின்ட்டு. என்ன கொஞ்சம் பஞ்சம் வாங்கி என் காத்துக்குள்ள வைக்க போறியா என்ன? அது இல்லாமல் நைட்டு தூங்கும்போது 2 அவிச்ச முட்டை சாப்பிட்டா காலையில் கொரட்டை வராது அப்படின்றாங்க. அதான் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆமா, இன்னைக்கு சனிக்கிழமை முட்டை சாப்பிடு, மூஞ்சில குத்துறேன். ஆ உனக்கு எந்த கூமுட்டை இந்த மாதிரி அவிச்ச முட்டையை சாப்பிட்டா கொரட்டை வராதுன்னு சொல்லி ஐடியா கொடுக்கறது? சொல்லியா? அது எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துருந்துச்சு. அதான் நான் பார்த்தேன். இந்த மாதிரி வேலைக்கு ஆகிறதுலாம் அதில் தானே வரும், ஃபார்வர்ட் மெசேஜ் அப்படின்ட்டு. அதை நம்பிடு நீ உடனே. சரி, முதல்ல சீக்கிரமாக எந்திரி. இன்னைக்கு சனிக்கிழமை வேற, வீடு ஃபுல்லாக குப்பையை கொட்டி மாப்பு வேற போடணும். சரி சரி, ஞாபகம் இருக்கு. இந்த வந்துடுறேன். சனிக்கிழமை வந்தாலே இதே வேலையாக இருக்க விடிய காலையில். ஒரு 2 நாள் லீவ் வருது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னா முடியுதா? அதே 6 மணிக்கு எந்திரிக்கணும். இப்போ மறுபடியும் மாப் போடணும். இன்னும் எந்திரிச்சியா இல்லையா? வந்துட்டேன் இரு. என்னங்க இங்கே கூட்டிட்டு அப்படியே ரூம்லையும் கூட்டிடுங்க, சரியா? நான் உள்ள கோட்டல. சரி. அப்புறம் மாப்பு போட்டு முடிச்சோன்னு சொல்லுங்க, காப்பி கொண்டு வந்து கொடுக்குறேன். ஏன் இவ்வளோ அழுத்தி தேய்க்கிறேன்? அது வரைக்கும் சவுண்டு கேட்குது. இதை நான் பாத்திரமா இப்படி போட்டு அழுத்தி தேய்க்கிறேன்? தலை தேஞ்சிட போகுது, பார்த்து. சரி நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. ஏதோ பண்ணி தொலை. அப்பாடா, ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. இது யாரா இஞ்சி கொண்டு வந்து போய் போட்டிருக்கிறது? நான் இப்போ தான் ஃபுல்லாக கூட்டி மாப்பெல்லாம் போட்டு முடிச்சிருக்கேன். பக்கி அதானே வந்து போச்சு, அதான் போட்டு போயிருக்கோம். ஐயோ ஏம்மா, சரியானாடி. இந்த பக்கி வேணும் அப்படின்னு தான் போட்டு போயிருக்கேன் போல் இருக்கே. நான் இப்படி வந்து பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஐயோ, எந்திரிக்க முடியலையே. குச்சியை பிடிச்சிட்டு எந்திரிச்சிடலாம். அப்பாடா, ஒரு வேளை எந்திரிச்சிட்டேன். இப்போ இவளை என்ன பண்ணுறேன் பாரு. என்னையே இப்படி வலிக்க உள்ள வச்சுட்டாலே. வால் நிறைய அழுக்கு தண்ணி இருக்கே, அதை கொண்டு போய் அவள் மூஞ்சில் ஊற்றிடுமா? அவ்வளோதான், விட்டு விளாசிடுவோம் நம்மளை. அவளே கீழே வலிக்கல இந்த மாதிரி இருக்கணும், நம்ம மேலேயும் சந்தேகம் வரக்கூடாது. சோப்பு தண்ணி, இந்த தண்ணியை கீழே கொட்டி விட்டுருவோம். கூப்பிடுவோம், வருவாள்ல. தண்ணியில் நடந்து வலிக்க விடட்டும். எம்மா எம்மம்மா எம்மம்மா. அவளை கூப்பிட்டு நம்ம போய் ஒழிஞ்சுக்குவோம். இது என்ன ஒத்த காலம் தூக்கிட்டு நிற்கிறோம்? இப்போ ஓகே. ஹேமா ஹேமா. என்னையா? என்ன கூப்பிட்டா? ஆளையே காணா, எங்கே போயிட்டான் இந்த ஆளு? சரி, அந்த பக்கம் போய் பார்ப்போம். ஐயோ, சரியான அடியை போட்டுருக்கேன். இடுப்பு இந்த வழி வலிக்குது. ஹேமா, என்னாச்சு? என்ன இப்படி கீழே விழுந்து கிடக்க? மாப்பிள்ள பூஞ்சி, நீ தாண்ட நான் கூப்பிட்டேன் ஏமா அப்படின்ட்டு. வந்து பார்த்தா ஆளை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் பார்க்கலான்னு பார்த்தா இப்படி தண்ணி ஊற்றி வச்சிருக்க. அது வலிக்கு நான் கீழே விழுந்துட்டேன். ஐயோ, அந்த பக்கம் போய் மாப்பு தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இது எப்படி கீழே கொட்டுச்சுன்னு தெரியலையே. நீ அப்புறமா உட்காந்து மெதுவா யோசி எப்படி கொட்டுச்சுன்னு. இப்போ முதல்ல கையை கொடு. ஐயோ அம்மா, என் முதுகு. நீ வேணும் தானே பண்ண, ஒழுங்கா சொல்லு. ஐயோ, நான் எதுக்குமா இதெல்லாம் பண்ண போகிறேன்? நான் எதுவும் பண்ணல.
நான் பாட்டுக்க மாப்பு தான் போட்டுக்கிட்டு இருந்துச்சேன். அப்புறம் எப்படியா தண்ணி கொட்டுச்சு? உனக்கு தெரியாம எப்படி அதுவாக கொட்டிடுச்சா? எனக்கு எதுவும் தெரியாதும்மா. நான் இதுக்கு வேணும் என்ன பண்ண போகிறேன்? வாரம் உன்னை சனி ஞாயிறு வேலை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ற நீ. இரு உன்னை பார்த்துக்கிறேன். ஐயோ நான் எதுவும் பண்ணலம்மா. சரி நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடும்மா. நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வச்சிடுறேன். ஐயோ இந்த படுப்பாக வேணும் தான் பண்ணியிருப்பான் போல் இருக்கேன். உள்ளுக்குள்ள சிரிக்கிறான், ஆனால் வெளியே மூஞ்சி ஒயின்னு வச்சிருக்கான். ஏன் இப்படி பண்றேன்னு ஒன்றும் புரியலையே. ஏம்மா இப்போ எப்படி இருக்குமா? ஆமா ஆமா, நீ எதுவும் கேட்ப இன்னும் கேட்ப.